அங்க வந்து பாருண்ணா. உனக்கும் சர்ப்ரைஸ் தான். வா. எங்க வந்திருக்கோம்? மிஸ்ட்ரி வேர்ல்ட். மிஸ்ட்ரி வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கோம். சாய் இப்போ சர்ப்ரைஸா இருக்கா? அப்படியா? சரி உள்ள போலாமா? நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி வேர்ல்டு. இது வந்து தீவுத்திடல் எக்ஸிபிஷன் சொல்லுவாங்க இல்லையா, பொருட்காட்சி சென்னையில் இருக்கே, அங்கே வந்திருக்கோம். இது வந்து ஜூன் 4th ஜூலை 17th வரைக்கும் நடக்குது. இது பர் ஹெட்டு வந்து 120 ரூபா வாங்குகிறாங்க. பிலோ 3 years வந்து ஃப்ரீ தான். அது அவங்க பசங்களுக்கெலாம் வந்து டிக்கெட் வாங்குறது கிடையாது. நாங்கள் இங்கே அவதார் செட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்தப்பறம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா 4 to நைட் வந்து 11 o'clock வரைக்கும் தான் இது வந்து ஓப்பனில் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே மிக்கி மவுஸ் இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் இது மாதிரி போட்டு அங்கே நிறைய பேர் இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க பசங்களுக்காக. பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள், என் பொண்ணு எப்படி அவங்க கையை பிடிச்சிட்டு அவள் வந்து டாய்னே நினச்சிட்டா. அது மிக்கி மவுஸ்னே நினச்சிட்டா. அந்த மாதிரி இது எதுவுமே டச் பண்ண விடலை. இந்த மாதிரி ராட்னோலாம் இருந்தது, வெறும் இவங்கள மட்டும் தான் டச் பண்ண விட்டாங்க. மற்றபடி வேறு எதுவுமே டச் பண்ண விடவே இல்லை. அங்கே அந்த மாதிரி விடாமல் இருந்தது நல்லது தான். ஏன்னா வந்து பசங்க எதுனா டச் பண்ணி உடச்சிருவாங்க. ஸோ அதனால் அவங்க பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். இந்த பைசாவுக்கு ரொம்ப வர்த்தான பிளேஸ் இது. நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த மாதிரி இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நேற்று பக்ரீத்ன்றதுனால லீவ் டைம், அதனால கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. நாங்களுமே என்ஜாய் பண்ணோம், பசங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள், எல்லாருக்கூடையும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் வந்து டச் பண்ணவே இல்லை. அது பொம்மைலாம் ஒட்டி இருந்துச்சு, அதெல்லாம் டச் பண்ணவே இல்லை. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்குமே எல்லாருமே அவங்க கூட வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த செட்டை வந்து ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. அங்கே இருக்க கலர்ஸு, லைட்டிங்ஸு, அதாவது இந்த மியூசிக்கு, சைடில் ஒரு மியூசிக் போயிட்டு இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. இது வந்து ஏதோ கோல்டன் ட்ரீ மாதிரி இருந்தது. இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அடுத்த இதுக்குள்ளே போயிருந்தோம். அங்கே வந்து ஏதோ கோல்டெல்லாம் கொட்டி வச்சுருந்தா, ஏதோ பூதவு வீட்டுக்குள்ளே கோல்டெல்லாம் கொட்டி வச்சுருந்தா எப்படி இருக்கும் அந்த பழைய காலத்துலலாம், அந்த மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சு. காயின், பிஸ்கெட்லாம். இப்போ தான் வந்து நாங்கள் அந்த மெயின் பிக்சருக்கு வந்திருக்கோம். அந்த அவதார் செட்டு வாவ்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த அவதாரோடைய செட்டை வந்து நேச்சுரலாகவே அவங்க இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னா நீங்கள் அங்கே போய் பார்த்தா தெரியும். ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே போய் நிற்கும் போது எங்களுக்கு அந்த அவதார் வேர்ல்டுக்குள்ளேயே போன மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த லைட்டிங்ஸ் கூட பாருங்கள், அந்த பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கிறது கூட அந்த லைட்டிங்ஸ் தான். அந்த மாதிரி அங்கே சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அவதார் மூவியில் என்னெல்லாம் பார்த்தீங்களோ அது எல்லாமே இந்த செட்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பசங்க தான். பசங்க மீன்ஸ் ஒரு 15-16 வயசு பசங்களாக தான் இருக்கும். எல்லாம் சின்ன பசங்க தான் வந்து இந்த அவதார் வேஷம் போட்டுட்டு அங்கே நின்றுட்டு பசங்களெல்லாம் வந்து பயம்படுத்திட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்க கூடயும் நாங்கள் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் எல்லாருமே. ஏன்னா வந்து அவதார் செட்டுக்கு முக்கியமே இவங்க தான் இல்லையா, அதனால் இவங்க. ஆனால் ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. ஒரு 3 பசங்க, ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க கூடலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அது நல்லா பெரிய பிளேஸ், நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அங்கே இருந்தது. அங்கே நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்தது. கொஞ்சம் என்ன அங்கே ஒரு மிஸ்ஸுனால், அவதார் படத்தில் வந்து அவங்க ஒரு பறவை மாதிரி இருக்கும், அது அவங்க அதை வாகனம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது ஒன்று மட்டும் தான் அங்கே மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி அங்கே எல்லாமே இருந்தது.
பசங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸ் அது. அந்த பூலாம் பாருங்களேன் எவ்வளோ நேச்சுரலாக அப்படியே அந்த படத்தில் பார்த்த மாதிரியே இருக்குது. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க நிஜமாகவே. ஆனால் இதுக்கு பீரியடே இவ்வளோ கம்மியான பீரியட் வச்சுருக்காங்கன்னு தான் நான் வருத்தப்பட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து 2 மாதத்துக்கு தான் வச்சுருக்குறாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற இவ்வளோ நல்லா பண்ணிவிட்டு இதுக்கு டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்த மாதிரி இருக்குது. இது இன்னொரு பக்கம் கொஞ்சம் பசங்க நின்றுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து சும்மா பயம் காட்டிட்டு போனாங்க பசங்களை. அதே மாதிரி அங்கே எப்படி வந்து ஹீரோயின்ஸ் வந்து பேசிட்டு நடந்துட்டு போயிட்டே இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க 2 பேரும் அந்த பக்கமாக நடந்து போயிட்டே இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த சைடு வரவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அந்த கேர்ள் மட்டும் வரவே இல்லை. மற்றபடி அந்த பாய்ஸ் எல்லாம் இங்கே வந்தாங்க. என் பொண்ணெல்லாம் வந்து இது நிஜமாகவே அவதார் தான் அப்படின்னு நினச்சிட்டு அவதார்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. அந்த கேர்ள் வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்தா, அந்த ஹீரோயின் மாதிரி இருந்தா. அவன் நிஜமாகவே ஆப்டாக இருந்தா, அந்த வேஷத்துக்கு ரொம்ப அழகாக இருந்தா. இந்த பூவு இலை லைட்டிங்ஸு எல்லாமே சூப்பராக. ஆனால் எதையுமே நாங்கள் அங்கே டச் பண்ண விடலை, எதுக்குள்ளேயும் போடல. இது பார்த்திங்கன்னா இந்த ஜெல்லி மாதிரி இப்படி ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகும் பார்த்திங்களா, ஒரு மாதிரி குதிச்சு போவோம், அந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. எங்களுக்கு வந்து அங்கேருந்து வெளியில் வரத்துக்கே மனசே இல்லை. என் பசங்களாம் வந்து இதெல்லாம் வந்து தொட்டு பார்க்கணும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக வந்து கரண்ட்டு. அதனால அதை அந்த அந்த பிளேஸை தவிர்த்து நம்மளுக்கு நடக்கிறதுக்குன்னு தனியாக அங்கே வந்து வழி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே தான் நடந்து போயிட்டே இருந்தோம். என் பொண்ணு இங்கேருந்து அவதார் இங்கே வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. அந்த அவதார் வரவே இல்லை. ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டு இருந்தா, அவதார் வா அப்படி சொல்லிட்டு அவங்கள மாதிரியே கத்திக்கிட்டே இருந்தா ரொம்ப நேரமாக. தூக்கி எடுக்கிறேன். அங்கேருந்து அப்படியே மனசே இல்லாமல் வெளில வந்தோம். அதோடு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் போனோம். அங்கே வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. இது வந்து பியூட்டி ஐட்டம்ஸ் மாதிரி நினைக்கிறேன். இது போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த வாட்டர் பியூரிஃபை, அப்புறம் வந்து லோன் கொடுக்கறது, ஹவுஸ் லோன், ஹோம் லோன், வெஹிக்கிள் லோன் அந்த மாதிரி கொடுக்கறதுலாம் போட்டிருந்தாங்க. இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு, புக் ஸ்டாலு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போனோம். ஸோ இதோட முடிஞ்சிச்சு நினச்சிட்டே போனோம். இங்கே பேகு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து மொபைல் கவர்ஸு, அப்புறம் ஸ்லிப்பர்ஸு, இது பார்த்திங்கன்னா ஊறுகாய் ஐட்டம்ஸ்லாம் நல்லா இருந்தது. அவங்க எல்லாமே டேஸ்ட் பண்ணலாம் கொடுத்தாங்க. இது வந்து 90s கிட்ஸோட சாக்லேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது ஏதோ கேரளா ஸ்வீட்டுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து இது வந்து பாட் ஐஸ்கிரீம். அப்படியே திருப்பி அது உள்ளேருந்து வெளில வந்தோம். அது வரைக்கும் தான் வந்து ஏசி இருந்துச்சு. இதுக்கப்புறம் இது வெளியில் வந்தோன்னே இங்கெல்லாம் ஏசி இல்லை. இங்கே கொஞ்சம் கடைங்கள்லாம் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் இங்கே பாப்கார்னு, பசங்க வந்து இந்த கோலா ஐஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. சரி இதை வாங்கி கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அதை வாங்கிட்டு இருந்தோம். அவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. கிரீன் கொஞ்சம் ஊற்றும். அடுத்தது வந்து இங்கே கிரிக்கெட்டு கேம்ஸ்லாம் விளையாடுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஊட்டி, வர்க்கி இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டால்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே இந்த இது சோடா இல்லையா அது. இங்கே பசங்க வந்து நாங்கள் எதனா விளையாட போகிறோம்னு சொல்லிவிட்டு இந்த இது போட்டு மாதிரி இருக்குது, அதில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடினாங்க. அப்புறம் இங்கே ஏதோ ஸ்டேஜ் ஷோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போகிறதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. அதனால அந்த ஸ்டேஜை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஷோ நடத்திட்டு இருந்தோம். எங்கள் பசங்களாம் அதில் நின்று டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க அழகாக.
2 பேரும் சூப்பராக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க அழகாக. அப்படியே அந்த இடத்துலேருந்து நவுந்து வந்தோம். இங்கே கொஞ்சம் குட்டி குட்டி கேம்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கேயும் வந்து இந்த செட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. இது அரண்மனை செட்டு, இதுவும் இங்கே பசங்க விளையாடுற மாதிரி கேம்ஸு. இங்கேயும் கொஞ்சம் ஸ்டாலு அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே இந்த பால்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கொட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே அது போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு அங்கே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் ஆகாது, ஒரு 2 hours வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் போயிருந்தோம். ஆனால் எங்களுக்கு அங்கே டைம் போனதே தெரியல. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா 5 மணிக்கு கிளம்புனோம். அப்புறம் அங்கேருந்து வரும்பொழுது 9 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ ஐட்டம்ஸு இருந்தது அங்கே நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இங்கேயும் நிறைய ஸ்டால்லாம் இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து இப்போது வந்து சீசன் இல்லாததுனால ஸ்டால் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. மற்றபடி அங்கங்கே ஸ்டால் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இவங்க இந்த ட்ரெயின் மட்டும் போயிட்டு இதோட போதும் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால இதோட போதும் வாங்க போகலாம், மீதியெல்லாம் பெரிய பெரிய ரைடு இவங்கெல்லாம் போக மாட்டாங்கன்னு சொல்லி இந்த குட்டி ரைடு மட்டும் போயிட்டு வந்துட்டோம். நீங்களுமே இங்கே உங்கள் ஃபேமிலியோடு வாங்க, நிஜமாகவே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி அவதார் செட்டுலலாம் அந்த மாதிரிலாம் நானும் போனதே இல்லை, என் பசங்களும் போனதில்லை. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்.